லஞ்ச் டைம் கூட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணு நினைக்கிறேன் சார். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார் அது. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கிறதெல்லாம் தேடி தேடி சாப்பிடுவேன். பயங்கர பொறுக்கி தான் அதை பொறுக்கி எடுத்து சாப்பிடுவேன். அதனால இன்னைக்கு உங்களுடைய கைங்கரியத்தில் அலையோசை. சார் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாகவே இருந்தீங்க. அடுத்த 1 hour எப்படி போகும்னு தெரியலையே, நம்ம பக்கம் திரும்பிட்டு வரான்னு நினச்சிட்டு இருந்தேன். திரும்பி பேசலன்னா அது நல்லா இருக்காது. அதனால திரும்பி பேசணும். சாப்பிட்டு பேசுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுனா என்ன சார்? சீ ஃபுட்டு சார். 3 நேரமும் நான் வந்து மீன் சாப்பிடுவேன். ஓ, அந்த மாதிரி நான்லாம் அந்த மம்முட்டி மாதிரி. நான் ஏதோ கேரளாவில் அந்த பக்கம் ஏதோ ஒரு ஜாகையில் பிறந்திருக்க வேண்டியவன் நினைக்கிறேன். எனக்கு ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று கிடையாது. இருந்தால் கேரளா தான். அப்படியே இப்போ ஒரு ஓரமாக செட்டில் ஆகிடுவேன். என்ன ரீசன் சார்? சின்ன வயசில் நமக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி எங்கள் அக்கம்பத்து வீட்டில் இருந்தவங்க எல்லாம் மலையாளிஸ். அந்த தேங்காய் போட்ட மீன் குழம்பு, இந்த பொண்ணு மாதிரி நிறைய தலைமுடி, இவ்வளோ அழகான முடி இருக்கும், செக்கச்செவேல்னு இருப்பாங்க. நான் கேரளாவுக்கு போகிறதுக்கு காரணம் அது இல்லை. நான் சொல்கிறது அக்கம் பக்கத்தில் அப்படி இருந்தாங்க சொன்னேன். அங்கே ஒரு சின்ன நீரோட மாதிரி ஒன்று போகும். நடுவில் வந்து ஒரு மரத்தை எடுத்து போட்டு அதுவே பிரிட்ஜாக இருக்கும். சின்ன சின்ன வீடுகள். நான் சொல்கிற சின்ன வீடு இல்லை, சின்ன சின்ன வீடுகள். அந்த மாதிரி நிறைய அழகழகான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் குக் பண்ண தெரியுமா சார்? நிறைய நானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து வெறும் ரவை இருக்கும். அது கூட ரவையோண்டு இருக்கும் ஒரு டப்பாவில். அந்த ரவையை வச்சுக்கிட்டு அதில் உப்புமா செய்கிறது, கிச்சடி செய்கிறது, கேசரி செய்கிறது, அந்த மாதிரி அது மட்டுமே என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் உணவாக இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா ஊருக்கெல்லாம் போனாங்கன்னா நான் தான் சமைப்பேன் எங்கள் வீட்டில். அப்புறம் என்னுடைய சமையல் ரொம்ப, இப்போ நான் எப்படி படம் எடுக்கிறேனோ அந்த மாதிரி இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதுலேயே ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நல்லது. அந்த கொலாஜன் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஃபிஷ் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டி இருக்கும். அதில் இந்த மீன் தான் பிடிக்கும், அந்த மீன் அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பசிக்கிற நேரத்துக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாமே சுவை தான். இப்போவும் வந்து நான் காலையில் அநேகமாக சாப்பிட்றதில்ல. மத்தியானம் என்னுடைய சாப்பாடுங்கிறது ஒரு 12 மணி 12:30 மணிக்கெலாம் நான் சாப்பிடுவேன் சீக்கிரமாக. கரெக்டான டைம் கூட்டு வந்துட்டேன் சார். சார், ஷூட்டிங் டைமில் நம்ம ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ஊராக போவோம். பட் அந்த மாதிரி ஊரில் அந்த மாதிரி லொக்கேஷனில் நமக்கு பிடிச்ச ஃபுட்டு கிடைக்குமாங்கிறதுலாம் டவுட்டு தான். நான் அதுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சுருக்கேன். நம்ம மேக்கப் மேன் எல்லோரும் என்ன பண்ணணும்னு இறங்கின உடனே அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது மீன் கிடைக்குமான்னு வாங்கி அங்கே இருக்கிற வீட்டு பெண்கள்கிட்ட யாராவது கேட்டு, இந்த மாதிரி சாருக்கு ரொம்ப மீன் பிடிக்கும், கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு கொடுக்கும். ஐயோ என்னங்க நாங்கள் மீன் குழம்பு வச்சு கொடுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க மீன் குழம்பு வச்சு கொடுக்குறது. அந்த மாதிரி போனோடனே அந்த மாதிரி லோக்கலாக ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுறது. எனக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடுங்கிறது நிறைய பேருக்கு சமைக்கிறது. அது எவ்வளோ சுவையாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கூடும்போது அது ஒரு ஃப்ளாட்டாக வரும். பட் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி ஒரு அம்மா சமைக்கிறதுன்றது சுவை ஜாஸ்தி. அதனால தான் வீட்டு சாப்பாடுங்கிறது நான் எங்கே போனாலும் மெஸ்ஸு தேடுவேன். மெஸ்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் குறைவாக உள்ள ஒரு இடம். எல்லா இடத்துலையுமே அந்த காலத்தில் கிராமத்துலேருந்து ஒரு தெருவில் 2 மெஸ் இருக்கும். அந்த மெஸ் மூலமாக 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த குடும்பத்தில் இருக்க 4 பேர் சாப்பிடுவாங்க. அவ்வளோ வருமானம் உள்ளதாகவும் இருக்கும். அதனால் மெஸ்ஸு தேடி போய் சாப்பிடுவோம்.